சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற செம்மொழி நாள் நிகழ்ச்சியில் தமிழக அரசின் 4 ஆண்டு சாதனை மலரை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னையின் 2வது புதிய விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பரந்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள 13 கிராமங்களிலிருந்து மொத்தமாக 5746 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. பரந்தூர் விமான நிலையம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். முதல் முறையாக IPL கோப்பை வென்ற பெங்களூரு அணிக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழறிஞர் தாயம்மாள் அரவாணனுக்கு கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். திண்டுக்கல், தூத்துக்குடியில் நடைபெற்ற வெவ்வேறு கொலை வழக்குகளில் 11 பேருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி இரவு இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் அழிக்கப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து புதன்கிழமை காலை 113 அடியை நெருங்கியதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நைட்டிங்கேல் விருது பெற்ற செவிலியர் தாய் உள்ளத்துடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு சமர்ப்பணம் என்று விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சேத்தூர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த கற்பையா பிலோமினா தம்பதியின் மகள் அலமேலுமங்கை வயது 40 தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக வியூகம் வகுத்து செயல்பட்டு வருகிறார். நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலில் சென்றவரிடமிருந்து லேப்டாப் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணிக்கு வருமாறு தேமுதிகவுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்த நிலையில் தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து விரைவில் பேசுவோம் என்றும் அதிமுகவை ஒன்றிணைப்போம் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர் நியமனத்திற்கு தடை விதித்துள்ளதால் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளது. தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மறைந்த கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் நகரம், கிராமம் என பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. கமல்ஹாசன் கன்னட மொழி குறித்து கூறியது சர்ச்சையான நிலையில் கமல்ஹாசன் சொன்னது அரசியல் கூற்று அல்ல என்றும் திராவிட ஒற்றுமையை காக்க வேண்டும் எனவும் சித்தராமையாவுக்கு ரவிக்குமார் MP வேண்டுகோள் விடுத்துள்ளார். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து திருச்சி வந்த பேட்டிங் ஏர் விமானத்தில் வந்த பயணிகள் மற்றும் அவரது உடைமைகளை திருச்சி விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பயணிகள் இருவர் தங்கள் உடைமைகளில் 2 அரிய வகை உடும்புகளை மறைத்து வைத்து கடத்தி வந்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து உடும்புகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து அரசுக்கு வழங்கும் தமிழக அரசின் சட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு உட்பட எந்த வழக்குகளிலும் அரசு தலையீடு இல்லை என DGP சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி 4 வழி சாலையை முறையாக பராமரிக்காததால் எலியார்பத்தி, புதூர், பாண்டியாபுரம் டோல்கேட்டுகளில் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜாக்டோஜியோ வேலை நிறுத்தத்திற்கு தடை கோரிய வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. ஆன்லைன் ரம்மி, போக்கர் போன்ற பணம் வைத்து விளையாடப்படும் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கியும் நேர கட்டுப்பாடு விதித்தும் தமிழக அரசு கொண்டு வந்த விதிமுறைகள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஊதியம் வழங்காமல் பேராசிரியர்களை திமுக அரசு வஞ்சிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 102வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கோபாலபுரம் அறிவாலயம் நினைவிடம் உள்ளிட்ட இடங்களில் அவரது உருவப்படத்துக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர் தங்களின் வாழ்க்கை துணையை சேர்க்கணிக்க புதிய நடைமுறையை வெளியுறவு அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மது குடிப்பதில் ஏற்பட்ட மோதலில் பிரகதீஸ்வரன் என்ற இளைஞர் அவரது கொலைக்கு பழிவாங்க கஸ்தூரி என்ற பெண் கொல்லப்பட்டார். நாளில் 8 கொலைகள் நடைபெற்ற நிலையில் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். பாலியல் வன்கொடுமை வழக்கில் அண்ணாமலை பகீர். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவை காவல்துறையினரே தடுத்தது ஏன் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மணல் குவிந்து கிடப்பதால் சுற்றுலா வாகனங்கள் சிக்கி திணறுகின்றன. பக்ரீத் முகூர்த்தம் மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு 1608 கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அன்பு மன்னிப்பு கேட்காது என்று கமல் கட்சியினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். ரூபாய் 500 புழக்கத்தை குறைக்க ATMகளில் ரூபாய் 100, ரூபாய் 200 நோட்டுகளை அதிகம் வைக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. ஆபத்தான உயிரியல் நோய்க்கிருமியை அமெரிக்காவிற்குள் கடத்தியதற்காக சீன ஆராய்ச்சியாளர்கள் கைது செய்யப்பட்டனர்.
அமெரிக்க அரசு கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவு மசோதாவுக்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக மாநிலம் முழுவதும் 1,14,00,000 பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் அவர்களது வங்கிக் கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை விடுபட்டவர்கள் இன்று விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வந்துள்ளது. விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்லும் படகு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. கனடாவில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 5 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் பிறந்த நாளான இன்று அவரது நினைவிடத்துக்கு ரசிகர்கள் வர வேண்டாம் என்று அவரது மகன் SPB சரண் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் ரயிலில் படிக்கட்டில் தொங்கியவாறு நடனமாடி ரீல்ஸ்க்காக வீடியோ எடுத்த இளம்பெண் கைது செய்யப்பட்டார். பெங்களூருவில் இருந்து நாகர்கோவில் வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் படிக்கட்டில் தொங்கியவாறு ஒரு பெண் நடனமாடி ரீல்ஸ் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் ஓடும் ரயிலில் தொங்கியவாறு ரீல்ஸ்க்காக வீடியோ எடுத்த பெண் கைது செய்யப்பட்டார். மன்னிப்பு கோரியதால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பஞ்சாபை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. நிஜமானது RCBN கோப்பை கனவு. கண்ணீரில் விராட் கோலி மூழ்கியுள்ளார். என் கரியரின் கடைசி நாள் வரை பெங்களூரு அணிதான் என்று விராட் கோலி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இந்த வெற்றிக்காக 18 ஆண்டுகள் காத்திருந்தனர் என்று தினேஷ் கார்த்திக் நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். இன்றிரவு ஒரு குழந்தையைப் போல தூங்குவேன் என்று IPL-இல் வெற்றி பெற்ற விராட் கோலி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். நார்வே செஸ் போட்டியின் 7வது சுற்றிலும் குகேஷ் வெற்றி பெற்றார். கிங் கோலிக்கு இந்த கிரீடம் பொருத்தமானது என்று RCB அணிக்கு MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். IPL 2025 மிகவும் மதிப்புமிக்க வீரர் விருதை சூரியகுமார் யாதவ் வென்றார். ஈசாலா கப் நமது என்று RCB வீரர்கள் பெங்களூருவில் வெற்றி பேரணி நடத்துகின்றனர். நேற்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 20, பவுனுக்கு ரூபாய் 160 உயர்ந்தது. இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 10, பவுனுக்கு ரூபாய் 80 உயர்ந்துள்ளது. இந்த திடீர் தங்கம் விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் தங்கம் விலை கொஞ்சம் ஏற்றம் கண்டுள்ளது முக்கிய காரணம். மற்றும் டாலரின் மதிப்பு இறக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இன்று வெள்ளியும் கிராமுக்கு 1 உயர்ந்துள்ளது. இன்று 1 கிராம் தங்கம் 22 கேரட் ரூபாய் 9,900, பவுன் ரூபாய் 22 கேரட் 72,720க்கும் விற்பனையானது. தென்மேற்கு பருவமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் குளிக்க 10வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை நேற்றிரவு குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்தாலும் அடுத்தடுத்த நாளில் வெயிலும் அதிகரிப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.